கேட்கலாமா ஒரு நொடி கதை. பாருங்க, அந்த வீடே பிரமாதமாக இருக்குது. சர்ச்சை விட சீரியல் செட்டு கோலாகலமாக இருக்குது. நல்ல மாடி வீடு, 3 மாடி வீடு. அந்த வீட்டில் ஒரு வசதியான ஆள், ஒரு ஒய்ஃபு, குழந்தை, ஒரு பையன். பாருங்கள், ஒரு நாளைக்கு விடிஞ்சா கிறிஸ்மஸ். உடனே அவர் ஒரு பரபரப்பாக இருக்குது அந்த வீடு. அப்போ மனைவிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வராங்க. உடனே அந்த பையன் கேட்க, அப்பா அந்த நடிகரா அப்படிங்க. அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அரசியல்வாதியானே ஒய்ஃபு கேட்குது, அவர் இல்லை. அப்போ எந்த விஐபி அப்படின்னு? அதை விட ஒரு பெரிய விஐபி வராரு அப்படின்னு. நாளைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு கொடுக்குறதுனால நீனே எல்லாத்தையும் பிரியாணிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா செய்யணும் என்ன அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை, பெரிய விஐபி வர்றாரு அப்படிங்கிறாரு, நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், நல்லா செய்யணுமென்ட்டு விழுந்து விழுந்து வேலை செய்யுது. பாருங்கள், வசதியாக இருந்தாலும் நம்மளை விட வசதியான ஒரு விவிஐபி வராரு அப்படிங்கிறதுல அந்த வீடே ஒரு ஒரு கலையபுரமாக இருக்குது. பாருங்கள், விடிஞ்சா கிறிஸ்மஸ் விடிஞ்சாச்சு, கேக்கெல்லாம் வெட்டியாச்சு, மாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக 12:30க்கு வர்றாரு அப்படின்னா அந்த விஐபி வரவேற்கிறதுக்காக அந்த அம்மா எட்டி எட்டி பார்க்குது. சமையல்லாம் செஞ்சு டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் ஃப்ளேவர் எல்லாத்தையும் வச்சு ஒரு அருமையான ஒரு அந்த டெக்கரேஷன் பண்ணி அந்த அந்த அறையே ஒரு அமர்க்களமாக இருக்குது. அப்போ எங்கேங்க உங்கள் விஐபி இன்னும் வரலையா அப்படின்னோடனே, வந்துட்டுருக்காரு, வந்துடுவார் அப்படின்ட்டு அவர் செல்ஃபோனை காதில் வச்சு, செல்ஃபோனில் பேசி கேளுங்க அப்படிங்கிறாரு. இல்லை செல்ஃபோன்லாம் அவர் கையாள மாட்டார், வந்துடுவார் அப்படின்னோடனே எட்டி பார்க்குறாங்க. திடீர்னு கேட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. உடனே அந்த அம்மா, இப்போல்லாம் வராதையா, நீ போ அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் வந்து, அவர் கணவர் வந்து, அந்த அவர் தாங்க விஐபி அப்படின்னு சொல்கிறார். இவரா விஐபி? இந்த பிச்சைக்காரனா விஐபி அப்படின்னு அந்த அம்மா கோபத்தில் கேட்குது. ஆமாம், இந்த நம்ம பக்கத்தில் இருக்க அந்த கோவிலில் இருக்கிறவர், கோவிலில் இருந்து கோவில் வாசலில் இருந்து பிச்சை கேட்குறவர் தான் அவர். நம்ம கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சேன், அதான் இவரை விட பெரிய விஐபி யாரும் இல்லைன்னு என் மனசில் தோணிச்சப்ப அந்த அம்மா அவரை அப்படியே பார்த்துச்சு. என்ன பார்க்குற, இவரை விட மோசமான ஏழையாக தான் இயேசுநாதர் பிறந்தார், அவருக்காக தான் நான் கொண்டாடுறீங்க, ஏன் இவரை வச்சு கொண்டாடினா என்ன, இதாம்மா உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா அந்த அவர் பையன்கிட்ட சொல்லிச்சு, உங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாதுப்பா அப்படின்ச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏசப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா, அதனால தான் ஏழ்மை கோலம் எடுத்து பிறந்தார், அவருக்காக கிறிஸ்மஸ்ஸு, அவருக்காக கொண்டாடுறோம், அவரை போல் ஒருத்தர் கொண்டாடணுன்னு தான் எனக்கு என்னோட ஆசை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, சிறியரில் யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அது எனக்கே செஞ்ச மாதிரி இருக்காரு. இது எப்படி இருக்குது? ஒரு நொடி கதை.